வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா திருவாவடுதுறை, அதாவது ஸ்ரீ கோமுக்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோயிலில் நான் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னா, முக்கியமாக திருமூலர் ஜீவசமாதி அடைந்த இடத்தை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இந்த திருத்தலத்தோட தனிச்சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லை, திருஞான சம்பந்தர் தன்னோட தந்தையின் வேள்விக்காக இத்தலத்து இறைவனிடம் வேண்டி பூதம் வாயிலாக 1000 பொற்காசுகள் இந்த கோயிலோட பலிபீடத்தில் அவர் வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக சொல்லணும்னா, திருமூலர் இத்தலத்தில் அரச மரத்தின் 3000 ஆண்டுகள் யோகத்திலிருந்து 3000 பாடல்களை கொண்ட திருமந்திர ஞான பெருநூலை அருளிய திருமந்திர திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். அகத்தியர், திருமூலர், திருமாளிகை தேவர், போகர், கருவூர் தேவர், கொங்கண சித்தர் முதலான நவக்கோடி சித்தர்கள் இத்தலத்து இறைவனை வழிபட்டு அட்டமா சித்திகளாய் பெற்று வாழ்ந்த சித்தர் தலம் அப்படின்னு சொல்லலாம். திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிக சுவாமிகள் அவர் தான் இப்போ இந்த கோயிலை பராமரிச்சுட்டு வராரு. இப்போ நாம் பார்க்குறது கோமுக்தி தீர்த்தம். உமையம்மை முதலான தெய்வங்களும் தேவர்களும் ஏன் சேர சோழ பாண்டிய மன்னர்களும் புனித நீராடிய தீர்த்த தலம்தான் இது. கிழக்கு நோக்கி கம்பீரமாக காட்சியளிக்குது பாருங்கள். முதலில் சைவ மரபின்படி விநாயகரை வழிபடுவோம். பார்வதி தேவி பசு உருவில் இத்தலத்திற்கு வந்தபோது துணையாக வந்து அருள் புரிந்தவர் இவ்விநாயக பெருமான். அகில உலக நாயகனான சிவபெருமானிடம் இணைந்திருந்து துணை நிற்கும் உலக மாதாவான உமையம்மைக்கே துணை வந்த இவ்விநாயகரின் திருவடியை நாமும் தொழுது நமக்கும் துணை நின்று நம் துன்பங்களை தீர்த்தருள பிரார்த்திப்போம். ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமான் புன்னகை தவழும் பொலிவு திருமுகத்துடன் அருள் பாலிக்கிறார். இந்திராதி தேவர்களும் அகத்தியர் முதலான முனிவர்களும் முசுகுந்தன், பராந்தக சோழன், சேரமான் பெருமாள், வரகுண பாண்டியன் ஆகிய மன்னர்களும் இம்முருகனை வழிபட்டு நற்பேரடைந்த தலமாக இது விளங்கி வருகிறது. ஸ்ரீ வள்ளி தெய்வானை அம்மன்களுடன் அற்புதமாக காட்சி தருகிறார். கோபுர வாயிலை கடந்து நாம் உள்ளே போனால் வலது பக்கமாக ஸ்ரீ ஆதி கோமுக்தீஸ்வரர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே லிங்க வடிவினராய் ஆதி கோமுக்தீஸ்வரநாதர் நமக்கு அருள் பாலிக்கிறார். இந்த ஆதிநாதனை ஆவடுதுறை அரணை போதி அம்பலத்தாடும் புண்ணியனை கண்கள் களிக்கூற கருத்துள் இருத்தி வலுத்திடுவோம். இவ் ஆதி கோமுக்தீஸ்வரர் திருக்கோயில் அளவில் சிறிது ஆயினும் புகழில் பெரிது, புகழ்தல் அரிது. பக்கமாக பார்த்தா 4 கோயில் உள்ளது. அதாவது சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் அவருக்கு திருவுருவங்களுடன் கூடிய ஒரு சிறிய கோவில் உள்ளது. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதற்கடுத்தபடியாக நம்ம திருவள்ளுவ தேவநாயனார். சரி, இங்கிருந்து வாங்க நாம் தெய்வ மலரான நாகலிங்க மலர் அதை நம்ம பார்க்க போகலாம். நாகலிங்க மலரினையும் அதன் மரத்தினையும் நாம் இங்கே பார்க்கலாம். நாகலிங்க பூவோட நடுவில் பொசுக்குட்டு சிவலிங்கமாகவும் அதை சுற்றிலும் உள்ள மகரந்த காம்புகளை 30 முக்கோடி தேவர்களாகவும் இதற்கு மேலே கவிழ்ந்து பறந்திருக்கும் பகுதியை 1000 தலை உடைய நாகமாகவும் சுற்றிலும் உள்ள
செவ்விய இதழ்களை பஞ்சாக்ஷர மந்திரமாகவும் கூறுவர். இறைவனுக்கு மிகவும் உகந்த மலர் இது. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் இத்தலத்திற்கு திருஞான சம்பந்தர் எழுந்தருளிய போது அவரின் வேண்டுதலை ஏற்று இத்தலத்து இறைவன் ஸ்ரீ ஆவடுதுறை அரணார் பூதம் வாயிலாக 1000 பொற்காசுகள் நிறைந்த பொற்கிளியினை இப்பலிபீடத்தின் வைத்து அருளினார். பலிபீடத்தில் இருந்த பொற்காசுகளை எடுத்த திருஞான சம்பந்தர் அவற்றை தன் தந்தையாரிடம் கொடுத்து, இப்பொற்காசுகள் மேலும் மேலும் வளரும், தாங்கள் கவலையின்றி வேள்விகளை விதிப்படி செய்வீராக என்றருளினார். திருஞான சம்பந்தர் இப்பலிபீடத்தின் அருகில் தமிழ் மணம் கமழ்வதை அறிந்து கற்களை பெயர்க்கச் செய்ய திருமூலர் அருளிய திருமந்திரம் வெளிப்பட்டது. தமிழகம் திருமந்திரம் பெற்று இன்புறுகின்றது. தமிழகத்திலேயே மிகப்பெரிய கல்நந்தி. தனித்தனி கருங்கற்களினாலான இந்த நந்தி இது தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ஒரே கல்லாலான நந்தியை விட பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சையில் இருக்கிற கல் நந்தி 12 அடி, இங்கு இருப்பது 14 அடி. அதனால தான் இதை மகாநந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. வளர்ந்த நந்தியும் படர்ந்த அரசும் என்பது இவ்வூர் மக்களிடம் வழங்கும் பழமொழியும் கூட. இங்குதான் திருமூலர் ஆண்டுக்கு ஒரு பாடல் என 3000 ஆண்டுகள் இந்த படர் அரச மரத்தின் கீழிருந்து நமக்கு திருமந்திரம் எனும் நூலை அருளியிருக்கிறார். தமிழகத்திலேயே உள்ள மிகப்பெரிய நந்தி, இதை மகாநந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. காண கண்கோடி வேண்டும், என்ன தவம் செய்தோமோ இந்த காட்சியை காண. இதுக்காக தான் நான் இங்கே வந்ததே. ஓம் நம சிவாய.
கை உள்ள விட்டு க்ளோஸ் அப்ல எடுத்துங்க, நல்லா தெரியும். திருமூலர் இங்கேதான் ஜீவசமாதி இருக்காரு. சாத்தனூருங்கிற இடத்துல தான் அவர் வந்து இறந்து போய் அவரோட நந்திய பெருமாள் வந்து ஒரு உடம்புல வந்து சாத்தனூருங்கிற ஊர்ல அவர் வந்து பாம்பு தீட்டு செத்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நந்திய பெருமாள் உடம்புல புகுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இங்க ஒரு அரச மரம் இருக்குல்ல, அதுலதான் தேன்னு சொல்லி அவர் இருக்கிற அவர் வந்து 3000 பாட்டு எழுதியிருக்காரு. வருஷத்துக்கு ஒரு பாட்டு 3000 பாட்டு. அந்த ஒரு மரம் இருக்குல்ல, ஒரு அரச மரம் இருக்கும், அது கீழே உட்கார்ந்து 3000 பாட்டு எழுதியிருக்காரு. இது எழுதுறது எல்லாமே அங்கதான். இங்கே அவரோட சமாதி இருக்கு. திருமூலரின் திருமந்திர புத்தகங்களை வாங்கிவிட்டு அவரிட ஆசியை பெற்று அவர் அமர்ந்து எழுதிய இடத்துல புத்தகத்தை வச்சு 2 நிமிட தியானத்திற்கு பிறகு அங்கிருந்து விடை பெறுகிறோம்.
சேர்ந்து எழுந்த இவர் தான் வருவீங்க வெளியே சேர்ந்தாங்க இந்த அனைத்தெழுந்த அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.